நம்ம சங்கமேஸ்வரர் கோயில் பார்க்க போகிறோம். அப்புறம் காவேரியும் பவானி இடத்த பார்க்க போகிறோம். இதுதான் அந்த இடம். இதையும் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் பவானியில் இருக்குது. கூடுதுறை அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து காவேரியும் பவானியும் சேர்ந்து ஒன்றா சேர்ற சங்கமிக்கிற இடம். அந்த இடத்துல தான் இந்த சங்கமேஸ்வரர் கோயில் இருக்குது. இங்கே வந்து சிவனும் பார்வதியும் இருக்காங்க. பார்வதி வந்து இந்த கோயிலில் தான் இருக்காங்க. இந்த கோயிலில் அவ்வளோ வித்தியாசமாக நிறையா வேலைப்பாடோடு இருந்தது இந்த பார்வதியோட கோயில். பாருங்கள், ஒவ்வொரு தூண்லேயும் வந்து நல்ல சிற்பங்கள், நல்லா செதுக்கியிருந்தாங்க. வித்தியாசமாக இருந்தது எல்லா சிற்பமுமே பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு சிற்பத்துலேயும் ஒவ்வொரு தூண்லேயும் வேறு வேறு மாதிரி இருந்தது சிற்பங்கள் எல்லாமே. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்தா 1804 வந்து இங்கிலீஷ்காரங்க கண்ணில் வந்து இந்த பார்வதி அம்மன் வந்து பவானி அம்மனை வந்து கண்ணில் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலை வந்து அவர் புனரமைப்பு செஞ்சுருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து தண்ணி காவேரியில் அதிகமாக போய் இந்த கோயிலையே சுத்தமாக அழிச்சிருச்சு. அப்புறம் திருப்பி இவங்க வந்து இந்த கோயிலை இப்போ ரீசெண்டாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும் சேர்ந்து. அதனால் நிறைய சிலைகள் வந்து வேறு மாதிரி இருக்குது. சில சிலைகள் வந்து பழசாக இருக்குது, சில சிலைகள் வந்து புது விதமாக இருக்குது. இந்த சிலைகள் எல்லாமே பழைய சிலைகள் தான். எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க, சூப்பராக இருந்தது பார்க்குறது. இந்த தூணில் ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு விதமாக இருந்தது சிலைங்க வந்து. எல்லா சிலைங்களும் பார்த்து முடிச்சுட்டு நேராக பவானியும் காவேரியும் சங்கமிக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு. இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் அந்த இடம் இருக்குது. சரி, அங்கே போகலாம் அப்படின்னு அடுத்து அங்கே போனோம். அங்கே ஒரே கூட்டம், செம்ம கூட்டமாக இருந்தது அந்த இடத்துல. கோயிலுக்கு பேக் சைடு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வழி இருக்கும். அங்கே போனால் அங்கே ஒரே கூட்டம். எல்லாம் அந்த திதி கொடுக்குறவங்க எல்லாம் இங்கே பண்ணுறாங்க போல் இருக்கு. அதனால் கூட்டம் பயங்கரமான கூட்டமாக இருந்தது. அந்த மண்டபத்தில் தான் எல்லாம் பண்ணுறாங்க. இதுதான் வந்து 2 நதியும் சேர்ற இடம், கரெக்டாக சேர்ற இடம். ஒரு பக்கம் வந்து பவானியும், ஒரு பக்கம் வந்து காவேரியும் வருது. இந்த இடம் தான் கொஞ்சம் குளிக்கிறதுக்கெலாம் இருந்தது. அதனால் எல்லாம் குளித்தாங்க. இது வந்து பவானி, இங்கிட்டு இருந்தது வந்து காவேரி. இது வந்து பவானி. ரெண்டு நதியும் ஒன்றா சேர்ற இடத்துல தான் பண்ணுறாங்க. இந்த பக்கம் இருக்கிறது காவேரி. ஃபுல்லாக திதி கொடுக்குறவங்க தான் இருந்தாங்க நிறையா. வேறு எதுவும் யாரும் இல்லை. ஆனால் தண்ணி நல்லா நீட்டாக தான் இருந்தது. ஒரே பாறைங்களாக, தண்ணி கம்மியாக இருந்ததுனால உள்ளே இருக்க பாறைங்கள்லாம் தெரிஞ்சது. இதுதான் காவேரி. அவ்வளோதான், இந்த கோயிலை இதை பார்த்துட்டோம். இதை பார்த்ததுக்கப்புறம் அடுத்து இப்போ எங்கே போகணும்? அடுத்து வந்து சங்ககிரி கோட்டைக்கு போகணும். இதுதான் அந்த கோயில். இங்கே ஃப்ரண்ட்டில் எல்லாம் திதி கொடுக்கறதுக்காக தான் இருக்காங்க இந்த இடத்துல ஃபுல்லாக.
இதை பார்த்துட்டு அடுத்த நேரம் சங்ககிரி கோட்டைக்கு போனோம். அந்த கோட்டைக்கு போய் அடுத்த வீடியோ தான் வரப்போகுது. அந்த கோட்டையை ஏறி பார்த்தோம். சூப்பராக இருந்தது அந்த கோட்டையும். 8 வாசல் 9 வாசல் இருந்தது. அந்த 9 வாசல் வழியாக போய் மேலே போனோம் கோட்டைக்கு. நல்லா இருந்தது அந்த கோட்டையும். அதை பற்றின வீடியோ அடுத்து வருது. அவ்வளோதான். இதுதான் வந்து காவேரியும் பவானியும் சேர்ற சங்கமிக்கிற இடம். முன்னாடி வந்து சங்கமேஸ்வரர் இருக்கார். பின்னாடி இந்த மாதிரி 2 நதிகளும் இணைகிற இடம் இருக்குது. இங்கே பரிகாரம் செய்கிறவங்க செய்யலாம். அதுக்கான லிஸ்ட்டு இந்த இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் அமௌண்ட்டு. அதனால் வேறு எதுவும் கூட கொடுக்க வேண்டியதில்லை. இது அவங்களே சீட்டு வச்சுருக்காங்க, கவர்மெண்ட்லேயே இருக்காங்க ஆள். அதனால் அந்த கட்டணத்தை வாங்கிட்டு நீங்கள் டைரெக்டாக போயிட்டு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்துட்டு அதே வெளியே வந்துட்டுருக்கோம். செந்தில் ட்ராவல் டைரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு நிறைய ட்ரெக்கிங் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே இந்த சிவம் உணவகத்தில் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது சாப்பாடு. அதான் சரி எடுத்து போடுவோம் இதையும் அப்படின்னு எடுத்துகிட்டு நம்மளோட ஃபோட்டோஸ் சூப்பராக இருக்குல்ல அந்த ஃபோட்டோ. அதான். ஓகே, தேங்க்யூ.